என்ன சொல்லாம வந்து இறங்கிருக்க? சொல்லிட்டு வர அளவுக்கு சென்னையில சிச்சுவேஷன் இல்லைன்னு அர்த்தம். உங்க அப்பா அங்க எல்லாரையும் பாட்டா பிரிச்சு எடுத்துட்டு இருக்காரு. உங்க அம்மாக்கும் அவருக்கும் டெய்லி ரெஸ்லிங்கே போயிட்டு இருக்கு. நீ பாட்டு கூலா உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதான்னு சொல்லி சிங்கிள் சென்டென்ஸ்ல சொல்லி முடிச்சிட்ட. ஆனா உங்க அப்பா அங்க பேராகிராஃபா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா உங்க அம்மா ஆக்டிங் இருக்கு பாரு, பா வேற லெவல். ஒண்ணுமே நடக்காத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஃபோன் ரிப்பேரு அது இதுன்னு சொல்லி உங்க அப்பாவை சமாளிச்சுட்டு இருக்காங்க. பட் அவர் அடங்குறாளா? மாமா ஃபோன் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு நான் சக்திக்கு கால் பண்றேன்னு போயிட்டாரு. உங்க அம்மா அதை நிறுத்துறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. பேசிக்கா உங்க அப்பா பண்ணது தப்பு தான். அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா எல்லாமே பெட்டரா இருந்திருக்கும். ஓகே ஃபைன், பட் அதெல்லாம் முடிஞ்ச விஷயம். பட் இப்போ ஒரு அப்பாவா உன்கிட்ட பேசணும், நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது கூட செய்ய விடாம இப்படி டவுட் வர மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி சரியா வரும்? சொல்லு. இவ்வளவு நாள் ஓடிருச்சு, இன்னும் 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஏய், நீ என்ன இங்க உட்காந்து ரொம்ப ஈஸியா பேசிட்டு இருக்க? அவருக்கு அங்க டே பை டே டவுட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு ஜான். அது இல்லாம இன்னொரு பக்கம் மதுரையில எக்கச்சக்கமான விஷயம் ஓடிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி சக்தி விஷயத்துல அவனுங்கெல்லாம் ஏதோ முடிவெடுக்கிறானுங்க போல இருக்கு. ஓ சூப்பர் ரியாக்ஷன்மா, வேற லெவல். அவங்க உன் லைஃபை இப்படி அப்படின்னு சொல்லி காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருப்பானுங்க. நீ போய் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டியா? நான் போறேனாலும் வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தத்துவம் பேசுவ. நாங்களும் நீ சொல்றத கேட்டுட்டு சரிமான்னு தலையாட்டிட்டு எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போயிடணும்ல. அப்போ உன் லைஃப்க்கு வேல்யூவே இல்லையா ஜான்? அங்க நடக்கிறத கேள்விப்படும் போது வர கோவத்தை விட உன் ரியாக்ஷன் பார்க்கும்போது தான் எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வருது ஜான். இத பாரு, நீ சாமியார் மாதிரி எல்லாத்துக்கும் இப்படிதான் அமைதியா இருப்ப. ஆனா என்னாலாம் அப்படி இருக்க முடியாதுமா. நான் சாதாரணமான மனுஷிதான். எனக்கு வந்த நியூஸ் இன்னும் கிளியரா இல்ல. பிளஸ் அந்த வீட்டு மகாலட்சுமிங்க எல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. ஏய், நீ அவங்க கிட்ட பேசுனியா? ஆமா. ஏன் பேசுன? ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க நம்மள தாண்டி அவ்வளவு ஈஸியா போயிடக்கூடாது ஜான். லைஃப் லாங் நம்மள மறக்க முடியாத மாதிரி ஒரு ஆப்பு வைக்காம ஏன் மனசு சமாதானம் ஆகாது. அதுக்கு தான் பேசினேன். நீ பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் பேசுவேன் ஜான். அந்த நந்தினி தான் எனக்கு கரெக்டான ஆளு. ஏதோ அநியாயம் நடக்குது, ஜனனிக்கு துரோகம் பண்றாங்கன்னு சுத்தி வளைச்சு பேசுறாங்களே தவிர ஸ்ட்ரெயிட்டா உண்மை சொல்ல மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா சீக்கிரம் ஒளறிடுவாங்க. ப்ளீஸ் வாசு, அவங்கள இதுல இன்வால்வ் பண்ணாத. ஏன் பண்ணா என்ன இப்போ? அவங்க என்ன அப்பாவீங்களா? அவங்க தானே உன்னை அந்த குடும்பத்துல இழுத்து விட்டாங்க. அதை மறந்துட்டியா ஜான்? அவங்க கிட்ட தானே போய் கேட்டோம். அன்னைக்கே உண்மையை உடைச்சிருக்கலாம்ல. அன்னைக்கு எதுவும் சொல்லல, இன்னைக்கும் எதுவும் சொல்லல. அன்னைக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நான் அவங்கள பயன்படுத்திக்க போறேன். இது முடிஞ்சா அவ்வளவுதான். அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல வாசு, அவங்க சூழ்நிலை உனக்கு புரியல. என்ன அவங்களுக்கு பெரிய சூழ்நிலை ஜான்? உனக்காக அவங்க பேசியிருந்தாங்கன்னா வெட்டி போட்டுருவாங்களா என்ன அவங்கள? அவங்களுக்காக நின்னப்போ உன்ன என்ன வெட்டியா போட்டாங்க? அப்புறம் என்ன பயம்? இது அவங்களோட பயம் இல்ல, செல்ஃபிஷ்னஸ். அவங்க பேசுறப்ப கூட ஓப்பனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் கிட்ட மட்டும் அவளை பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் எதுவும் சொல்லல, சொல்லவும் போறது இல்ல. உன்கிட்ட முக்கியமா பேசணுமா அப்படின்னு அந்த நந்தினி சொல்றா. ஏன் அந்த முக்கிய செய்தி என்னன்னு என்கிட்ட சொன்னா என்ன? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சா நான் போய் ஏதாச்சும் பிரச்சனை போயிடுவேன்ல. இதுவே உன்கிட்ட சொன்னா நீ எதுவும் கண்டுக்க மாட்ட. அவங்கள பத்தி ஐயோ நம்ம மேல இவ்ளோ அக்கறையா இருக்காங்களேன்னு நல்ல பேர் எடுத்துக்கலாம்ல. அவங்க எல்லாம் கேம் ஆடுறாங்க ஜான். சரி, அந்த வீட்டுல யார் எப்படி போனா நமக்கு என்ன? பட் கிளியரா சொல்றேன் ஜான், எனக்கு மட்டும் அந்த வீட்டுல ஏதாச்சும் தப்பா நடக்குதுன்னு தெரிஞ்சது ஒருத்தனையும் தனித்தனியா துவச்சு காய போட்டுருவேன். வாசு, நீ தப்பா யோசிக்கிற. அடுத்தவங்கள பழி வாங்கணும்னு மனசுக்குள்ள வன்மத்தை வளர்த்துக்கிட்டா நாம முன்னேற முடியாது. அம்மா சிங்கப்பெண்ணே, நீ முன்னேறி போயிட்டே இருமா. நான் ரிவர்ஸ் கியர் போட்டாலும் பரவாயில்ல, அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணாம விட மாட்டேன், சொல்லிட்டேன். வாசு,
இந்த நெட்டு கொக்கு வந்து எல்லாத்தையும் கெடுத்து பிடிச்சிக்கா. இப்போ நான் என்ன செய்வேன்? அதுவே சொல்லிக்குது நான் புடவை கட்டினா பியூட்டிஃபுல்லாக இருப்பேன்னு எங்கள் அண்ணன் சொல்வாருன்னு. மோகினி பிசாசு. இவங்க பண்ணுறதெல்லாம் எப்படியாவது அந்த பிள்ளைகிட்ட போட்டு கொடுத்துலான்னு பார்த்தா, ஐயோ இது இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்துருச்சுக்கா. அப்படியே கோவமாக வந்துச்சு. அது கரெக்டாக இப்படி கபோர்டை திறந்துச்சா, அதில் கல்யாண ஃபோட்டோ இருந்துச்சு. இது பார்த்துருக்குன்னு பார்த்தா அப்படியே திரும்பி நிற்கிது. ஐயோன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் ஒன்றுக்கா, இந்த பிள்ளை வந்திருக்கு பாரு, ஐய என்னை விட மந்தமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பெக்கேன்னு நிற்கிது. நானும் ஜாடை காட்டுறேன், பூடகமா சொல்கிறேன், ஒன்றுமே அதுக்கு விளங்க மாட்டேங்குது. இவ ஒருத்தி ஏதோ சொல்ல வராளே, அது கூடவா புரியாது ஒரு பொண்ணுக்கு? இல்ல நான் கேக்குறேன், இப்ப சீலை எல்லாம் கொண்டு போய் போட்டாலே, இதனா அவங்க அப்பா விட்டு சொத்தா? கொண்டு போய் போட்டால என்ன சொல்ற? போட்டுட்டாங்கிறேன். அப்புறம் நான் சொல்றேன், என்கிட்ட குடி, நான் வச்சுக்கிறேன், இல்ல பரன் மேலே தூக்கி வச்சு போன்னு. எதுக்கு தூக்கி போடுறேன்னு கேட்டா, ஐயோ அவ துணிலாம் இங்க இருக்க கூடாது, நாங்க வச்சுக்க மாட்டோம், அண்ணனு கூப்பிடுறேன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போச்சு. யாரு விட்டு சீலை எங்கிட்டு தூக்கி போடுறாங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அவ அந்த புடவைக்காண்டி வந்து நிக்க மாட்டாங்கிற நெஞ்சழுத்தம். ஐயோ எனக்கு நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுதுக்கா. என்ன வேலை பாத்துக்கிருக்காக? தெரிஞ்சுதான் பண்றாங்களா? அசிங்கம் இதெல்லாம். ஏப்பா, ஈஸ்வரி அக்காலாம் எப்படித்தான் இந்த மனுஷனோட குடும்பம் நடத்தி 2 புள்ளைய வேற பெத்துச்சா கருமம். சத்தியமா சொல்றேன்க்கா, அண்ணனை கம்பேர் பண்ணா தம்பிங்கெல்லாம் எவ்வளவோ தேவலாம். அவங்க நம்ம கிட்ட கேவலமா பேசுவாங்க, அடிப்பாங்க, வைப்பாங்களே தவிர இப்படி தர மட்டத்துக்கு போய் பெரிய மாமா மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்யற அளவு கூட யோசிக்க வராது. நீ தான் மெச்சுக்கணும். அவர் கோடு போடுவாரு, தம்பிக்கு அப்படியே போய் ரோடு என்ன அது மேல பிரிட்ஜே போடுவாங்க. ஆனாலும் உன் புருஷனுக்கு இப்படியெல்லாம் சிரிக்க தெரியும்னு இவ வந்த பிறகுதாண்டி எனக்கே தெரிஞ்சது. ஐயோ, எனக்கே இப்பதான் தெரியுது. அட இவங்கள விடுங்கக்கா. அந்த பிள்ளை மனசுல என்னென்ன ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு விளங்கல. சும்மா வந்த பிள்ளைய தூண்டி விட்டு இப்ப அந்த பிள்ளை சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இழுத்து விட்டாங்களே. சிங்கப்பூர்ல இருந்து சும்மாதான் அதை அனுப்பி விட்டாங்க. ஆனா இவருதான் அந்த டிஎஸ் கிட்ட இருந்து போன் வந்ததுக்கு அப்புறம் மனசுக்குள்ளேயே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு மனசுக்குள்ளேயே கல்யாணத்தை பண்ணி முடிச்சு விட்டாரு. உசைன் போல்ட்டை விட வேகமா எல்லாம் ஓடுனாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு ஆள் அனுப்புறது என்ன, அது என்ன அப்படியே பக்குவமா போய் கதவை திறந்து விடுறது என்ன, என்ன பேச்சு உருட்டு, அப்பா அப்படியே பெரட்டி உருட்டி ஒரே ரூம்ல கொண்டு போய் தங்க வச்சு விட்டாருல்ல. ஈஸ்வரி அக்கா சொன்ன மாதிரி அந்த பிள்ளை எதையோ தேடி வந்து இங்கன வந்து மாட்டிக்கிடுச்சு. ஆனா ஒண்ணுக்கா, இந்த சக்தி பையன் சொல்லு விடுறதுல என் புருஷனை மிஞ்சிருவான் போல இருக்கு. கொண்டு வந்து கொடுத்தானே புடவைய. அதிர்ந்துட்டேன் நான். அப்படியே அவனே நிஜமாவே இந்த பிள்ளைக்காண்டி போய் எடுத்துட்டு வந்த மாதிரி. அதுலயும் மாமா என் தம்பி தீர்க்கதரிசியா. காலையில என்ன சாப்பிடறோன்னே அவர் சொல்லாம இவனுக்கு தெரியாது. அத ஜனனி கையில அந்த புடவையை கொடுக்கும் போது என் கண்ணார பார்த்தேன்க்கா. இது உனக்கு நல்லா இருக்கும், என் ஃப்ரெண்டு கடையில போய் எடுத்தேன்னு என்னவா பேசினா தெரியுமா? அதே வாயில வந்து அண்ணி குந்தவைக்கு இது எடுப்பா இருக்குறான். அது உனக்கு வார்னிங், சொல்லிடக்கூடாதுன்னு. எப்படிக்கா அவெல்லாம் சோறு திங்கறான், தூங்குறான், மனசாட்சி இங்கிட்டங்கயா கழட்டி வச்சிருப்பான், கொண்டு போய் கையில கொடுக்கணும். அப்பயாவது மனுஷ மாதிரி நடந்துக்கிறானான்னு பாப்போம். எப்படித்தான் ட்ரெயின் பண்றாங்களோ தெரியலையே. இல்ல நான் கேக்குறேன், அவனுக்கு மனசுல ஜனனி தப்பு பண்ணலன்னு தெரியும். தெரிஞ்சும் அந்த கோவத்துல ஜனனி என்ன பேச்சு பேசினா அவன் கேட்க முடியல. வளர்ந்து கெட்டவன். இப்ப அவன் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு பேர் என்ன? அன்னைக்கு அவள துரோகினா இதுதான் துரோகம், பச்சை துரோகம். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அதே ரூம்ல. ஐயோ, இந்த பிள்ளை அதுக்கு மேல ஒண்ணு விளங்காம துணி அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. ஜனனின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது கூட அவளுக்கு தெரியாது. அட ஜனனியத்தான் அவளுக்கு தெரியுமே. அவ உன் சித்தப்பா மகதானே. அட நீங்க வேறக்கா, சும்மா நானே கடுப்புல இருக்கேன். எப்படியாவது இந்த பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லிடணும்க்கா, இல்லனா பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும். அன்னைக்கு சொல்றேன்னு போனியே வெடி வெடிக்கையில, அந்த மாதிரி தானே. போய் சொல்லு, முடிஞ்சா போய் சொல்லுங்கிறேன். நான் என்ன உன்னைய தடுக்கவா முடியும்? இங்க யாருங்கக்கா, நானாவது பேச முயற்சி பண்றேன். ஆனா நீங்க ஒண்ணும் செய்யாம அம்பட்டியும் வேடிக்கை தானே பாக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லிவிட்டேன். இந்தாரு,
நீ முயற்சி பண்றதும் நான் முயற்சி பண்ணாம அமைதியா நிக்கிறதும் ரெண்டுத்துக்குமே ரிசல்ட் ஒண்ணுதான், 0. சரிதானா? அப்புறம் என்ன, அமைதியே இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சடங்கு முடிஞ்சனைக்கு வாங்கினது பத்தாதா? சரி இரு, இப்ப நான் உன்னைய கேக்குறேன். இப்ப நம்ம குந்தவை கிட்ட எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த ஜனனியை பத்தின கதையை பூரா போய் சொல்றோன்னு வெயி. அவ அதை கேட்ட உடனே என்ன செய்வா? நேரா மாமாட்ட போய் என்ன கேப்பா சொல்லு. அவ போய் என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேப்பா. கேப்பாளா? அவரும் மாட்டிக்கிட்டோன்னு நல்ல முழின்னு முழிப்பாரு. தம்பிங்கெல்லாம் அவமானப்பட்டு நிப்பாங்க. ஓ, அது நீ எழுதுற கதையில உண்மையில என்ன நடக்கும் தெரியுமா? என்னக்கா? உன் அத்தை உன்னைய லூசுன்னு சொல்றது சரிதான். ஏன்கா? கூறு கட்டவள, இத்தனை வருஷமா இங்கனே குப்பை கொட்டுறியே, இவங்களை இன்னுமா நீ புரிஞ்சுக்கறல? நான் சொல்றேன் கேளு என்ன நடக்குன்னு. இப்ப அந்த பிள்ளை போய் நேரா மாமாட்ட ஜனனிய பத்தி கேட்டா அவர் உடனே பிறண்டு உருண்டு அழுது பிளேட்டை அப்படியே பெரட்டி போட்டு கண்ணீர் வடிச்சு, அந்த பிள்ளை நடத்து சரியில்லை, கெட்ட சகவாசம் பிடிச்சது, எங்களையே ஏமாத்தி பிடிச்சுன்னு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அதை அசிங்கப்படுத்துவாரு. நான் சொன்னது குறைவுதான். இன்னும் மாமா ரேஞ்சுக்கு அவர் என்னென்ன சொல்லுவாருன்னு நீயே ஃபில்லப் பண்ணிக்க. பாவம் அந்த பிள்ளை இப்பதான் இதுக கிட்ட இருந்து ஏதோ தப்பிச்சு ஓடி இருக்கு, நல்லது நடக்கட்டுமே. அவளை போய் இப்ப அசிங்கப்படுத்தணுமா? அதுக்கு தான் நான் பேசாம இருந்துட்டேன். ஆனா அதுக்குன்னு இப்படியே பேசாம இருக்க முடியுமாக்கா? ஆமா, பேசாம தான் இருக்கணும், வேற வழி நம்மளாலலாம் எதுவுமே செய்ய முடியாது நந்தினி. அந்த ஜனனியா திரும்ப வந்து ஏதாவது செஞ்சாதான் இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரும். இல்லைன்னா இவங்க இந்த சிங்கப்பூர்காரி வரலாமா? கொண்டு போய் இல்லைன்னா இவங்க இந்த சிங்கப்பூர்காரி வரலாமா? கொண்டு போய் வா வா. வாங்க, வந்துட்டே இல்ல வாங்க. இப்பதான் சிங்கப்பூர் சென்டர் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கலெக்டர் அம்மா, உனக்கு கிச்சனுக்குலாம் வழி தெரியுது. நான் சொல்லல, இந்த வீட்ல பாட்டி மட்டும் லூசு இல்ல, இன்னும் பல கேரக்டர்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, நிறைய அந்த மாதிரி இருக்கு இல்லக்கா? என்னம்மா வேணும் உனக்கு? இல்ல, பால் காய்ச்சி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த நான் தரேன். இல்ல எனக்கு இல்ல. உனக்கு இல்லையா? பின்ன சக்திக்கு. எது? ஆத்தே, சக்திக்கா. சக்தி கேட்டானா? ஆமா. இருக்கட்டும்மா, நீ போ, நான் கொண்டாந்து தரேன். அவங்கதான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அவங்க சொன்னா விருந்தாளிங்களை போய் வேலை வாங்குவாங்களா? விருந்தாளியா? ஆமா, அந்த புள்ளைய தானே சொல்லுச்சு அது விருந்தாளின்னு. அத போய் வேலை வாங்குறதுலாம் சரியா இருக்காது இல்ல? நேத்து நமக்கெல்லாம் சமைச்சு போட்டதே பெரிய விஷயம். விருந்தாளிய சமைக்க விட்டோமேன்னு ஆல்ரெடி எனக்கு மனசுலாம் உறுத்திக்கிட்டு இருக்கு. இதுல எல்லா வேலையும் அந்த பிள்ளைய செய்ய சொல்லாமா? தப்பு இல்ல? உருத்தும் இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா தான் போட்டு தர சொன்னாரு. மாமா தானே சொல்லிருப்பாரு. தம்பிங்கன்னா மாமா கம்புட்டு உசுறு. அவங்க மேலெல்லாம் அப்படி ஒரு பாசம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செஞ்சுப்பிடுவாரு எங்களோட மாமா.
பரவாயில்லம்மா, அவரு சக்திக்கு வேணும்னு உன்னைய கொண்டாட சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நாங்கெல்லாம் இருக்கையில நீ வேலை செஞ்சுக்கே இருக்க கூடாது. நீ போ, நான் கொண்டாந்து தரேன். இல்ல அதானே, நாளைக்கே நாங்க சிங்கப்பூர் வரோம்னா நீ எங்களை வேலை பார்க்க விடுவியாங்க? ஐயோ இல்ல. சிங்கப்பூர் போற ஐடியா வேற இருக்கா உங்களுக்கு? ஏன் போவோம், விருந்தாளியா போவோம். திரும்ப திரும்ப அதே சொன்னீங்கன்னா அப்புறம் பாருங்க. ஆதிரே, நீ டென்ஷன் ஆகாத. நீ போ, நான் பேசிக்கிறேன். போ. நீங்க போய் எடுத்துக்கோங்க. அக்கா, நான் என்ன விருந்தாளின்னு சொல்லிக்கிட்டது இந்த வீட்ல எனக்கு அவ அளவுக்கு உரிமை இல்லைங்கிறத சொல்லிக்கிறதுக்காக தானே தவிர என்ன பிரிச்சு பாக்குறதுக்காக இல்ல. அது இல்ல. நீங்களும் என்ன அப்படி பாக்காதீங்க அது ப்ளீஸ். நானே பாலை காய்ச்சி எடுத்துட்டு போறேன். சரி, இங்கிட்டு வா. காய்ச்சின பாலே இருக்கு, சுட வச்சுக்க. பாத்திரம் தான் இருக்கு. சீனி இந்தா, சீனி இந்தா இருக்கு. ஏம்மா, சிங்கப்பூர்ல ஒத்த புள்ளையா வளர்ந்தேன்னு சொல்ற, அம்பிட்டு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க. இங்கிட்டு வந்து இவங்க யாரு எவருன்னு அறிமுகமும் இல்ல, தெரியவும் தெரியாது உனக்கு. வந்த நாள்லயே இப்படி படக்குன்னு ஒட்டிக்கிட்டே, உன்னைய பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா? ஆமா, எங்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு வந்து புருஷனோட சரியா ஒட்ட முடியல. எனக்கா என்ன சொன்னீங்க? இல்ல, பொதுவா யோசிச்சு பார்த்தா பொம்பளை ஆளுங்க இப்ப வேற வீட்டு கல்யாணம் பண்ணி போய் அந்த வீட்டுல சரியா ஒட்ட முடியாது. அது மாதிரி ஏதோ சொல்ல வந்தேன். ஆனா நீ பரவாயில்ல, அக்கா சொன்ன மாதிரி படக்குன்னு எல்லாரோடையும் பழகிட்ட. எனக்கு என்னமோ மனசுல உங்க யாரையுமே அந்நியமா நினைக்க தோணல. உங்களெல்லாம் பார்த்ததுமே என் சொந்தம்னு தான் தோணுச்சு. இது கடவுள் போட்ட முடிச்சா என்னன்னு தெரியல. காட்ஃபாதர் போட்ட முடிச்சு. இல்ல, உங்க அப்பா கிட்ட பேசி மாமா தானே உன்னை இங்க வர வச்சாரு. அப்ப அவர் அன்னைக்கு நீ காட்ஃபாதர்னு சொன்னீல, அதான் காட்ஃபாதர் போட்ட முடிச்சு. நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. ஆமா, அப்படியே ஜாலியா சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லிவிடுவா. தாரா சொல்லுச்சுல ஜனனி சித்தின்னு. ஆமா, அது யாருன்னு தெரியுமா? தாரா சொல்லுச்சுல ஜனனி சித்தின்னு. ஆமா, அது யாருன்னு தெரியுமா? என்னது, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? போகலையா? என்ன? இல்ல, என் சித்தப்பா பொண்ணு ஜனனி இல்ல, அவளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு தான் தெரியுமே ஆதிர, அவளை ஒரு குடும்பத்துல கட்டி கொடுத்தோம். அங்க அவ செய்யாத தப்புக்கு அவளை பேசி அசிங்கப்படுத்தி அடிச்சு எங்கூட விரட்டிட்டாங்க. என்னத்தை செய்ய? அடிச்சு விரட்டிட்டாங்களா? ஒரு பொண்ண போய் எப்படி இப்படிலாம் கூட மனுஷங்க இருக்காங்களா? இருக்காங்களே, நாம வாழ்ற இதே ஊர்ல தான் அவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் முருகனும் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு யாராலையும் சந்தோஷமா வாழவே முடியாது. அதுக்கு பலனை அவங்க நிச்சயமா அனுபவிப்பாங்க. கரெக்டா சொன்ன குந்தவை, தெளிவா பேசுற. அண்ணி, பால் கொதிக்குதுன்னு நினைக்கிறேன், பாருங்க. ஓகேக்கா, குட் நைட். குட் நைட். குந்தவை, நீங்க போங்க. இது சரியா வராது. இருங்க, முதல்ல அண்ணன் கிட்ட சொல்றேன். ஏம்மா உனக்கு ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிருக்கு, நீ வேற உன் பங்குக்கு போய் என்ன நீ அவ தேவையில்லாம வம்பு இழுத்துட்டு இருக்கா? அவ என்ன தேவையில்லாம, அவ எது எப்பவும் பேசுற மாதிரி விளையாட்டா என்ன எப்பவும் போல பேசுறா?
எல்லாத்தையும் சொல்லதானே ஐயோ, வந்தா அதெல்லாம் இல்ல. அவ ஏதோ விளையாட்ட சொன்னா மட்டும் விட்டுருவாங்களா? அவளுக்கு எதுவும் புரியல. ஜனனிய பத்தி தேவையில்லாம சொல்ல வந்தாலே. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவ தான் பால் எடுத்துட்டு போயிட்டால. நீங்க நினைச்சது நடக்குது இல்ல? போ, அவ பின்னாடியே போய் பாரு. வெள்ளாவி இரு, உனக்கு இருக்கு. ஏய், போய் போடி, அண்ணன் அனுப்புறேரு. ஏய் நீ போ, போடி. ஏய் நீ போ. ஏய், 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 சீ. நீ போ போ, அவளை போய் என்னன்னு பாரு போ. ஏண்டி உனக்கு பேசாம இரு. இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. ஓ ச்சே, மிஸ் ஆயிருச்சே. அமைதியா இருடி, வந்துட போற திரும்பவும். இன்னொரு சான்ஸ் கிடைக்காமையா போயிரும்? எப்படின்னு சொல்லி போடுவேன். பார்த்துக்கிட்டே இருங்க.